விஜய் வாரிசு திரைப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி 67 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை லலித் குமார் தயாரிக்க இருக்காரு. இந்த கூட்டணியில ஏற்கனவே வெளியான மாஸ்டர் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. லோகேஷ் இயக்கத்துல கடைசியாக வெளியான விக்ரம் திரைப்படமும் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இதனால தளபதி 67 படத்தோட கதையை நீண்ட நாட்களாக எழுதி முடிச்சிருக்காரு. இந்த படத்துல விஜய்க்கு வில்லனாக 6 பேர் நடிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல இப்ப தளபதி 67 படத்துல நடிக்கிறதுக்காக நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று இருக்கு. இந்த படத்துல முன்னதாக பிருத்திவிராஜ் நடிக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் பிருத்திவிராஜ் மத்த படங்கள்ல பிஸியா இருந்ததுனால தளபதி 67க்கு கேரி ஷீட் ஒதுக்க முடியல. மேலும் இந்த படத்துல 6 வில்லன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இயக்குனர் கௌதம் மேனன், மன்சூர் அலிகான் ஆகியோர் நடிக்க இருக்கிறதாகவும் முன்னாடியே தகவல் வெளியானது. இந்த படத்துல முக்கிய வில்லனாக விஷால் நடிக்க இருக்காரு. இப்ப லோகேஷ் இயக்குனர் மிஷ்கினையும் இந்த படத்துக்காக ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. துப்பறிவாளன் படத்துல விஷால் மற்றும் மிஷ்கினுக்கு இடையில மிக கடுமையான சண்டை நிலவியது. அதனால துப்பறிவாளன் 2ஆம் பாகத்தை தானே எடுத்துக்கிறதாக விஷால் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் விஷால் மற்றும் மிஷ்கினுக்கு இடையில சுமூகமான உறவு இல்ல. அதனால எலியும் புனையுமா இருக்கிற இவங்க ஒரே திரையில எப்படி நடிக்க போறாங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகி இருக்கு. மேலும் படப்பிடிப்பு தளத்திலேயே இவங்க 2 பேத்துக்குள்ளயும் சண்டை வந்துருமாங்கிற பயம் படக்குழு தரப்புலையும் ஏற்பட்டிருக்கு. ஏதோ திட்டம் வச்சுதான் லோகேஷ் இவ்வாறு செய்யறாங்கன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இந்த படத்தை பத்தின அப்டேட் ஒவ்வொரு நாளும் வெளியாகிட்டு வருது. இந்த நிலையில படப்பிடிப்பு வர டிசம்பர் மாதம் தொடங்கப்பட இருக்கு. இந்த படத்துல விஷால், மிஷ்கின் ஆகியோரை தொடர்ந்து சாண்டி மாஸ்டரும் இணைய இருக்காரு.